நோன்பு திறக்கும்போது லைட்டான உணவாக எடுத்துக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெஜிடேரியன் டைப் ஆஃப் நோன்பு கஞ்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். கூட ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். குக்கரில் இந்த நோன்பு கஞ்சி தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்களான கிராம்பு, பட்டை, இலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது நார்மலாக செய்கிற கஞ்சியை விட கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். மசாலா பொருட்கள் வறுபட்டதும் 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி அது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டால் மட்டன் அல்லது சிக்கன் கொத்துக்கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வெஜிடேரியனுங்கிறதுனால நான் அது எதுவும் சேர்க்கலை. இது வரைக்கும் சேர்த்த பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் இது கூட சேர்த்து 1 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கணும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாம். சேர்த்த அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்ததும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். டேஸ்டியான வெஜிடேரியன் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.